நான் முடிவு பண்ணேன். அப்பவே இந்த ஊரை புரிஞ்சு இது ஆனால யாரும் சொல்லிட்டேன். ஒரு வேலைக்காரன் பெற்ற போல கட்டி வைக்க பெற்ற போறானே, இதுக்கு மேல நான் பண்ண முடியாது. இப்ப சொல்லுமா சொல்லப்படா உன் அப்பா யாரு யாருக்குமே தெரியாது. உன் அம்மா யாரு, நீ என்ன ஜாதி, உன் குணம் கோத்தம் எதுவுமே தெரியாதா? இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளைக்கு குழந்தைங்க வந்துச்சு. கைவிட்டு போன சொத்துக்களும் திரும்ப கிடைச்சு. இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரம் நான் என் பிள்ளை நம்பி பரம்பரையா எங்க வம்சத்தில் மூத்த பையன் போட வேண்டிய கண்ணை காப்பேன். இவன் கையில போட்டு அழகு பார்க்க என் பிள்ளை. இவன் கையில அந்த காப்பை பார்க்கும் போதெல்லாம் என் பேரனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எவனோ ஒரு ஆனந்தத்துக்கு கிடைக்குது. எத்தனை நாள் வைத்திருக்க தெரியுமா? ஒரு அனாதை இருக்க வேண்டிய இடம் வீட்டுக்குள்ள முதலாளி இல்லடா. வீட்டுக்கு பெண்ணில்லை மானம் ரோஷம் சூடு சோழ இதெல்லாம் வீட்டு மட்டும்தான். உனக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சொத்துல பங்கு தர போறியடா. உன் சொத்து எது தெரியுமா? எதுக்குமே உதவாத இந்த ரூப்ராஜ் கொண்டதான். அதுக்கெல்லாம் முன்னாடி எப்பவுமே எனக்கு கோயிலுக்கு போனா சாமிக்கு முன்னாடி விழுகிற பழக்கம் இருக்கு. இன்னைக்கு என் சாமி நீங்க தான். ஐயோ ஸ்கோர் பண்றானே, இது தப்பா இருக்குமே. மேடம் என்னையும் பிளெஸிங் மேடம். அது தவறானது. எல்லாரும் நல்லா இருக்கு. ஆமாங்க. சர்ப்ரைஸ் குள்ள போயிடலாமா மேம்? இப்போ நீங்க சொல்லுங்க. ஸ்கூல் லைஃப்ல என்னென்ன அட்டகாசம்லாம் பண்ணிருக்கீங்க? சும்மா சொல்லுங்க. என்ன வேணா சொல்ல மேம். ஃப்ரீ நம்ம பசங்க எல்லாரும். நான் ஸ்கூல்ல என்ன பண்ணுவேன் ஞாபகம் வரல. ஆனா நிறைய சாக் பீஸ் சாப்பிடுவேன். சாக் பீஸ் சாப்பிட்டீங்களா? ஓ மை காட், யாரெல்லாம் சாக் பீஸ் சாப்பிட்டுருக்கீங்க? எனக்கு சாக் பீஸ் பிடிக்கும். எனக்கு குச்சி பிடிக்கும் மேம். வேற லெவல்ல இருக்கு. யாரெல்லாம் குச்சி சாப்பிட்டுருக்கா? இந்த மாதிரி எத்தனை 90s பல்பதான் மேம் அவன் அப்படி சொல்றான். பல்பம் குச்சி நானும் சாப்பிடுவேன் மேம். நீங்க எத்தனாம் கிளாஸ் வரைக்கும் மேம் படிச்சிருக்கீங்க? 12th இல்ல, இது தவறான விஷயம். இப்பதான் சர்ப்ரைஸா ரிவீல் பண்ண போறோம் மேம். 12th தானே மேம்? பியூசி ஃபெயில். சரி ஓகே மேடம். சரி இல்ல ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன் பாருங்க. நீங்க இந்த மாங்காய் மரத்துல எல்லாம் ஏறி பேக் எல்லாம் போட்டுட்டு ஸ்கூல்ல கட்டெல்லாம் அடிச்சிருக்கீங்களா? இல்ல ஸ்கூலுக்கு அப்புறம் பண்ணிருக்கீங்களா? மாங்காய் மரத்துல எல்லாம் ஏறல. நாங்க பிளாட்ஸ்ல இருந்தோம். அப்போ டெரஸ்ல ஏறி அங்கிருந்து விழுந்தோம். மேம் இந்த டைரக்ஷன் மைக் பக்கத்துல வச்சு பேசுவீங்களா மேம்? ஓகே. ஸ்கூல்ல பையெல்லாம் வச்சுட்டு மரத்துல ஏறி கிரவுண்டுக்கு போய் அதுல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேரு இந்த லா லா லால முடிகிற மாதிரி யாராச்சும் ஃப்ரெண்ட் இருக்காங்க? லாவண்யா இருக்காங்க, அப்புறம் லோரா இருக்கா. லால முடிகிற மாதிரி மேடம். முடிகிற மாதிரி யாருமா? ஐயோ திடீர்னு கேட்டா எனக்கு யாரும் எந்த ஃப்ரெண்ட். இப்போ நான் சொல்றேன் மேடம். சொல்லவே கூடாதா? சொல்லவே கூடாது. அங்க பாருங்க நிலா. ஏய் இது என்ன பாவா? கண்டிப்பா அடி வாங்க போறோம். வடிவுமா
அந்த லொகேஷன் நல்லம்பாக்கம் IDPL காலனி நான் வந்து ஆப்போசிட்ல பத்மினி கார்டன் ஏபி நாகராஜன் சாரோட தோட்டத்துக்கு வருவாங்க வருஷத்துல. அப்ப மே மாசம் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்போ மே மாசத்துக்கு முன்னாடி மார்ச்லேயே போகிறோம். ஞாபகம் இருக்குமோ தெரியாது சொன்னா வராங்க மகன். ஓகே, தேங்க்யூ. வந்து பரவாயில்ல இதே மாதிரி ஆக்ட் பண்ணி. ஸோ மேம் வந்து பழச மறக்கலாம். அவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூல சன் மியூசிக்ல சொல்லி இருக்காங்க எங்களை பத்திலாம். அதனால தான் அதை ஞாபகம் வச்சு நாங்கள் எங்க மறுபடியும் உங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. லொகேஷன் ஒரே ஏரியா. நான் ஸ்கூல்லே போகல மேடம், அதனால ஸ்கூல் ஆசையாக இருந்துச்சு சொல்லிட்டேன் மேடம். இந்த பையன் ரொம்ப வாருவான்ல இந்த பிள்ளைய, பாவம். இது பாரு, மார்ச் மாதமே வந்து விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற மாதம். சும்மா நீ வந்து அந்த பொண்ணை கலாய்ச்சிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. ஓரம் கட்டிடுவோம். இல்லை, நீங்கள்லாம் சேர்ந்தா தான் விமென்ஸ் டேவே செலிப்ரேட் பண்ண முடியும். விமன்ஸுக்கு 5க்கு 5 அடியில் ஃப்ளெக்ஸ் வைக்கிறதே ஆம்பளை பசங்க தான். அதை தானே நான் இப்போ சொன்னேன். நான் வேறு லாங்குவேஜ்லையா சொன்னேன்? விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ண வைக்கிறதே நீங்கள்லாம் தானே சொன்னேன். அது புரியுதா பாருங்க? புரியல, கொஞ்சம் தடுமாறுவாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம எஸ்கியூஸ் பண்ணிக்கோம். ஓகேவா? செயின் கேட்கறதெல்லாம் விட்டுடு. மேம் மோதிரம் என்ன மேம், செயின் என்ன மேம்? நீங்க வரும்போது பேக்ல ஒரு பத்திரம் வச்சுருக்கீங்களா? அதை மட்டும் கொடுங்க மேம், வேறு எதுவுமே வேணாம். சரி மேம். மேம் இப்போ இந்த என்டையர் ஃபேமிலியை நீங்க பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஷேர் இட் வித் அஸ். இந்த தருணத்தில் ஏதாவது கொடுத்தாதான் ஷேர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க ஏதாவது கொடுத்தாதான் ஷேர் பண்ணணும்னு சொல்றீங்க. இப்போ இந்த ஃபேமிலி இருக்கும்போதே உங்களை எங்களுடைய டீம் சார்பாக ஹானர் பண்ணணும் நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா நீங்க இங்க வந்துட்டீங்க, நீங்களே ஒரு பூந்தோட்டத்துக்கு சமம். ஸோ உங்களுக்கு ஒரு பொக்கே கொடுத்து இன்வைட் பண்றேன். இந்த தமிழ் ஃபேஷன் சகாவோட நானே பூந்தோட்டத்துக்கு சமம்னு சொல்லிட்டு யாராவது பூ பறிக்க வந்துடாதீங்கப்பா, இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர். ஆமா மேம், உங்களை ஹானர் பண்றதுக்காக தமிழ் ஃபேஷன் சகாவோட டைரக்டர் ஃபவுண்டர் இன்னைக்கு இந்த ஈவெண்ட் இவ்வளவு சூப்பரா நடத்திட்டு இருக்க யங்கஸ்ட் சாம் ஹீரோ மிஸ்டர் நவீன் அவர்களை ஒரு பலத்த கைத்தலுகளோடு இந்த மேடை கண்டுபிடிக்க நினைச்சோம். அவங்களோட சேர்ந்து ஜெஸ்ஸி நீங்களும் சேர்த்து வந்துருங்க. ஓகே, நம்ம அப்படியே பின்னாடி இல்ல மேம், அப்படியே பின்னாடி போயிடலாம். எல்லாருமே இங்கே ப்ளீஸ் ஸ்டே ஹியர் மேம். ஆமா, இன்னைக்கு நம்ம வடிவகரசி அம்மா நமக்காக இந்த ஈவென்ட் நம்ம தமிழ் ஃபேஷன் சாகாக்கு வந்திருக்காங்க. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பிரசன்ஸ் மேம். அண்ட் தமிழ் ஃபேஷன் சாகா டீம் இருந்தால் கூட ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். மேம், உங்களுக்கு எங்களுடைய நவீன் சார்பாக அந்த என்டையர் டீம் சார்பாக ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு மெமெண்டோ உங்களுக்காக. நீங்கள் லைஃப் லாங் இதை நீங்கள் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் மேம், இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் மேம். அங்கே பாருங்க மேம், நிஜமாவே ஒரு நிமிஷம். ஒரு அம்மா தாய் ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் இப்போ பண்ணாங்க. நான் நினச்சேன் அவங்களோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுன்னு சொன்னாங்க. நான் கூட நினச்சேன் இந்த அம்மாவுக்கு வேர்க்கவே இல்லை, டிஷ்யூ பேப்பர் கேட்குறாங்க, உள்ளுக்குள்ள தோணிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க டிஷ்யூ பேப்பர் வாங்கினது அவங்களுக்கு இல்லை, நவீனுக்கு வேர்க்குன்னு அவனுக்கு தொடச்சு விட்றாங்க. இதை விட ஒரு சூப்பரான சீஃப் கெஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு வேறு யாருமே நம்ம கூப்பிட முடியாது. ஒரு பெரிய கைத்தல் எல்லாரும் சேர்ந்து வடிவகரசி அம்மா கொடுக்குறோம். இல்லை, அவர் வந்து ஹீரோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. அதான் மேம் இன்ட்ரடியூஸ். அப்போ மனசில் பாரதி ராஜன் நினைக்கிறீங்க. அப்போ அந்த ஹீரோ அழகாக இருக்கணும்ல. இல்லை, நமக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க அழகாக இருந்தால் தான் நாம் அழகாக இருக்கும். அதான் மேம் எவ்வளோ நேரம் அவங்க பக்கத்துலேயே நின்றேன். இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துடலாம் ப்ளீஸ். வாவ், தட்ஸ் சோ நைஸ். ஆஸ் யூசுவல் அவங்க வந்து நேர்மையும் அழகா இருக்காங்க, நம்மளுடைய ஃப்ரேம்லயும் அழகா இருக்காங்க. Once again, thank you so much for coming ma'am today. Your presence is really appreciable. உங்களுக்கெல்லாம் இஷ்டமே இல்லையா எனக்கு இதெல்லாம் வாங்குறது? ஏன் கை தட்ட மாட்டேன்றீங்க? கேளுங்க மேம், அப்படி கேளுங்க மேம். எங்க சிங்கம் சார் கேளுங்க மேம், அவரை கை தட்டலாம். நீங்க
நீங்க எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக தானே நாங்க இந்த மால்ல நடுவுல வச்சு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறோம். அப்புறம் கையே கட்ட மாட்டேன்னா எப்படி? அப்போ உங்களுக்கெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு அர்த்தமா? கை தட்டுங்க. அந்த அந்த கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு, அவையும் கை தட்ட சொல்லுங்க. அவரை கை தட்ட சொல்லுங்க. கை தட்டுங்க. யா அது கேட்டால் ஓடி போயிடுவாங்கம்மா. கை தட்டுங்க அப்படின்னு பயந்துருவாங்க எல்லாரும். தயவு செய்து கை தட்டுங்க. நம்ம ஆடியன்ஸ் சொல்கிற மாதிரி சொன்னாதான் கேட்குறீங்க இல்லையா? தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்ததில். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழ் ஃபேஷன் சாகால நம்ம வடிவுக்கரசி அம்மா அவர்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்பவே ஹாப்பி. அண்ட் அவங்களுடைய பழைய ஃப்ரெண்டை எனக்கு பார்த்தாச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட் டுடே ஹேப்பன் இன் தி ஸ்டேஜ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜான். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. Got the man with the plan right here. Bring it right with the man right here. You know? ஒரு நிமிஷம். ஓகே, நவீன் அண்ட் ஜெஸ்ஸி நீங்கள் கீழே போயிடுறீங்களா மேம்? ஒரு 2 minutes மட்டும் மேம். மைக்கு கொடுங்க. இந்த பொக்கேவெல்லாம் நீங்கள் கீழே மேமோட சீட்டிங்ஸில் வச்சுருங்க. நீங்கள் கொடுங்க மேம். உங்கள் கை பூ மாதிரி. என்ன எனக்கு புரியல மேம். முன்னாடி வந்துருங்க மேம். சும்மா எதையாவது ஒன்று கேட்டுனே இருக்கேப்பா. அது கொடுக்குற மாதிரி நீ வாங்கிட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது மேம். என் மனசே உங்களுக்கு தரேன் மேம். மேம் இப்போ என்னன்னா, இப்போ உங்களுக்காக அந்த பையன் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. நம்ம எல்லாருமே, நம்ம மக்கள் எல்லாருமே எப்பயுமே நான் கூட இருப்பேன். அண்ட் ஐ பி தேட் ஃபார் எவ்ரி டைம் தான் மச்சான். ஸோ கலக்கு. அண்ட் ஜெஃப் ப்ரோ அண்ட் சத்யா ப்ரோ வந்திருந்தாங்கன்னா லைக் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஃபியூச்சர் கரியர் ப்ரோ. அண்ட் அம்மா, நான் வந்து உங்களை டிவியில் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ வந்துட்டு நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் சொல்லலாம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோடய கிரேட் லேர்னிங். ஸோ எனக்கும் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் டு த மாடல்ஸ், நவீன் வந்துட்டு லைக் ஒரு காம்பேக்டாக ஒரு ஹோட்டலில் முடிச்சிருக்கலாம் ஃபேஷன் ஷோவை. பட் வந்துட்டு அப்படி பண்ணாமல் ஒரு பெரிய ஈவெண்ட் இங்கே நடத்தி ஸோ வந்துட்டு எல்லா கெஸ்ட்டையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணியிருக்கான்ற போது ஸோ மாடல்ஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். பி கரிஸ்மேட்டிக் அண்ட் பி கான்ஃபிடென்ட். ஸோ நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. So good evening, ladies and gentlemen. My name is Abul Harshad. I am an international beauty pageant jury. Today I am very much honored to be judging this show. So for the entire, the entire category, I would like to say that, the beauty is beauty only when we see beauty in things, and ugliness is ugly only when we see ugliness is, which is in the things. So either beauty or ugliness, it's our own decision making. So I'm kind of giving a hint to the entire category who are going to contest today for the title of Tamil Star of India 2025. Right, so we are going to judge them because of just for the beauty. It's about their walk, pose and attitude, and that really matters. And I really wish all the best to all the contestants today who are participating. Thank you so much for having me tonight. Thank you so much. Thanks for the 3 of them for coming to our event. And even